إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا علي العظيم. عن عائشة رضي الله تعالى عنها قالت: كان أحب الشهور إلى رسول الله صلى الله عليه وسلم أن يصومه شعبان ثم يصله برمضان أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தை படைத்தாளுகின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தால் அல்ஹம்துலில்லாஹ். உலகத்திற்கு அல்லாஹினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், சீர்தரிசிகள் அனைவருக்கும் தலைவராக இறுதியாக உலகத்துக்கு வருகை தந்து தன்னுடைய வாழ்வில் ஏற்படவிருந்த இன்பங்கள், துன்பங்கள், சுகங்கள் அனைத்தையும் பொருட்படுத்தாது தன்னுடைய உம்மத்தினருக்காக வேண்டி இரவு பகலாக பாடுபட்ட என் மெருளும் மேலான் அண்ணலம் பெருமான் ஆதி உத்தம கோமான் சர்வாதி ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை பின் துயர்ந்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், நல்லடியார்கள், தபா தாபிஊன்கள், இதுவரும் காலம் கொண்டு தொற்றும் யாரெல்லாம் பின்பற்றி வாழ போகின்றார்களோ அன்னவர்கள் மீதிலும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக வேண்டதின் பின்னால் ஒருமிக்க ஜுமாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹினுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நம்முடைய வாழ்வில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை எல்லாம் வேண்டாம் என்று ஹராமாக்கி தடுத்து தடை செய்து விடுத்து வைத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து முற்றுமுழுதாக தவிர நடந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹின் நல்லடியார்களே, ஷஅபானுடைய மாதம் பிறை 3வது நாளிலே இன்றைய குதுபா பிரசங்கத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வருடங்கள் வாழ வந்தவர்கள் அல்ல. இன்றோ அல்லது நாளையோ நாளை மறுதினமோ இந்த உலகத்தை விட்டும் நாங்கள் எல்லோரும் விடை கொடுக்க பிரிய காத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் எங்களுடைய கபரின் பக்கம், எங்களுடைய மன்னரையின் பக்கம் எங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் துனியா ஆகிராவுடைய வெற்றியினுடைய வழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி விளங்கினார்களோ அதே போல ரமதானுடைய மாதத்துடைய சிறப்புகளையும் அதனுடைய கண்ணியங்களையும் அதனுடைய மாண்புகளையும் மகத்துவத்தையும் விளங்கியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான் ரமதானுக்கு முன்கூட்டியே தயாராக வேண்டும், உற்சாகப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்வாயாக, சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடைந்து நல்ல அமல்கள் செய்வதற்கும் நல்ல காரியங்கள் செய்வதற்கும் நல்ல இபாதத்துகள் செய்வதற்கும் ரஹ்மத்து செய்வாயாக, அருள் புரிவாயாக என்ற துஆக்கள் கேட்கப்பட்ட சிறப்பான கண்ணியமான மாதங்களிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அடைவோமா அல்லது கபருடைய வாழ்க்கையை நாங்கள் அடைவோமா என்பது இது யாராலும் சொல்ல முடியாது. இன்றைக்கு ஷஅபானுடைய பிறை 3வது நாளே ஹுத்பா நாங்கள் அடைந்திருக்கிறோம். இன்னும் ரமலானை அடைவதற்கு கிட்டத்தட்ட 26 நாட்கள் அல்லது 27 நாட்கள் இருக்குது. அதற்கு முன்னால் கிடைப்பட்ட காலங்கள்ல என்னென்ன நடக்கும் என்பது அது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. எங்களை படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே தெரியும். அதனால தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களை முன்னால வரவேற்கிற ரமலானை நாங்க எப்படி அல்லாஹ்விடத்திலே நல்ல இபாதத்துகளை கொண்டு நல்ல கர்மங்களை கொண்டு நல்ல வணக்க வழிபாடுகளை கொண்டு நாங்க எப்படி முகம் கொடுக்க போகிறோம் என்பதற்காக வேண்டி முன்னாலே தயார் செய்யப்பட வேண்டிய மாதங்கள் தான் இந்த சங்கையான மாதங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஅபானுடைய மாதம், இந்த ஷஅபானுடைய மாதத்தில் ஷஅபானுடைய மாதத்தில் நாங்க இப்பவே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வேலைகளை குறைச்சி முன்னால சங்கையான சையது ஷுஹூர் என்று சொல்லக்கூடிய மாதங்களுடைய தலைமையான மாதம் ரமலானுடைய மாதம் எங்களுக்கு முன்னால வரவிருக்குது. இந்த ரமலானை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி கழிப்பது? அடுத்த வருஷம் இந்த வருஷம் ரமலான் வரும், ஆனா ரமலானில் நான் இருப்பேனா இல்லையா என்பது இது யாராலும் சொல்ல முடியாது. இந்த ரமலான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இமாம் ஜமாத்தை நான் விடமாட்டேன். தராவீஹ், கியாமுல் லைல், இப்படியா குர்ஆன், இப்படியா சதகா, இப்படியா சொல்லப்பட்ட எல்லா அமல்களிலும் என்னுடைய வாழ்க்கையை நான் ஈடுபடுத்தி அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தையும் அல்லாஹ்வுடைய ரிலாவையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நான் அடைவேன் என்ற ஒரு உறுதியான நியத்தோடு மிகப்பெரிய திட்டத்தோடு இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தேக ஆரோக்கியத்தோடு பரிபூர்ண ஷிஃபாவோடு அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அந்த அடிப்படையில் நாம் இருக்கின்ற ஷஅபானுடைய பிறை 3வது நாளில் இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷஅபானுடைய மாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி கழித்திருக்கிறார்கள், இந்த ஷஅபானுடைய மாதத்தை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் நபியவர்கள் ஓட்டியிருக்கிறார்கள், கடத்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை ஹதீஸ்களின் மூலமாக எங்களுக்கு பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷஅபானுடைய மாதத்தில லம் யக்ரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூம் மின் ஷஹரின் அக்ஸர் மின் ஷஅபான். ரமலானுக்கு பிறகு ரமலானுக்கு பின்னால நபி அவர்கள் அதிகமாக நோன்பு பிடிச்ச ஒரு மாதம் இருக்குமாக இருந்தால் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் அதிகமான நாட்கள் நோன்பு பிடித்திருக்கிறார்கள், சுன்னத்தா நோன்புகளை பிடித்திருக்கிறார்கள் என்ற கருத்தை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரமலானுக்கு பின்னால சிறந்த மாதம், நோன்பு பிடிக்கிறதுக்கு சிறந்த மாதம் அது என்ன மாதம் என்று சொன்னால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதம் என்று சொல்லக்கூடிய முஹர்ரமுடைய மாதம். இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று வர்ணித்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு பின்னால பரவான நோன்புக்கு பின்னால அல்லாஹ்விடத்துல சிறப்பு, ஏதாவது நோன்பு பிடிப்பதற்கு சிறந்த ஒரு மாதம் இருக்குமாக இருந்தால் முஹர்ரமுடைய மாதம் என்று சொன்ன நபி இவங்க ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடித்திருக்கிறாங்க, அதிகமான நாட்கள் நோன்பு பிடித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சஹாபாக்களும் அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களும் எடுத்து காட்டுகிறார்கள், சொல்லுகிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷஅபானுடைய மாதம் என்பது
இது ஒரு சாதாரணமான மாதம் அல்ல. இந்த மாதத்துடைய பெருமதியை மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும், என்ற உம்மத்துக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய ரமலானை தவிர இருக்கிற ஏனைய 11 மாதங்களிலும் நோன்பு பிடிக்காத அளவுக்கு சுன்னத்தான நோன்புகளை இந்த ரமலானுடைய இந்த ஷாபானுடைய மாதத்தில் பிடித்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஷாபானுடைய மாதத்தில நீங்க ஏன் இப்படி நோன்பு பிடிக்கிறது ஆசையோடு ஆர்வத்தோடு நீங்க நோன்பு நோக்கிற காரணத்தை கேட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அதாவது ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில இருக்கிற இந்த ஷாபானுடைய மாதம் இது எப்படியாப்பட்ட மாதம் என்றா, மக்கள் எல்லாம் ரஜபிலும் ரமலானிலும் ரமலான்ல நோன்பு நோக்கலாம், தராவீஹ் தொழலாம், இபாதத் செய்யலாம் என்ற சிந்தனையோட என்ற நோக்கத்தில இந்த நடுவில் இருக்கிற இந்த ஷாபானுடைய மாதத்தை பொதுபோக்காக கண்ணியப்படுத்தாதவர்களாக இப்படியாக இபாதத்தை செய்யாதவர்களாக கழிக்கிறார்கள். அதனால தான் நான் விரும்புகிறேன், நோன்பு பிடிச்சு சுன்னத்தான நோன்புகளை பிடிச்சு இந்த ஷாபான கழிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷாபானுடைய மாதம் இது அது மட்டுமல்ல, இது எப்படியாப்பட்ட மாதம் என்றால், எங்களுடைய இபாதத்துகள் எல்லாம் ஒரு வருஷம் செஞ்ச இபாதத்துகள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வுடைய தர்பாரில் எடுத்து காட்டப்படக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஷாபானுடைய மாதம். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் என் அமல்கள் நான் செஞ்ச இபாதத்துகள் ஒரு வருஷம் நான் செஞ்ச இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படக்கூடிய நேரத்தில் என் அமல்களுடைய பட்டோலைகள்ல என் நன்மைகள் கூலிகள் எழுதப்படக்கூடிய நேரத்தில் உலகத்தில் நான் ஒரு நோன்பாளியாக நோன்பு பிடித்தவனாக இருக்கிற நான் விரும்புகிறேன் என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிக்கு மட்டுமல்ல நபியுடைய உம்மத்தில் வரக்கூடிய எங்களுக்கும் இதே சிறப்புதான். நாங்கள் செஞ்ச ஒரு வருஷத்துடைய போன ரமலான் போன ஷாபானுடைய இருந்து இதுவரைக்கும் நாங்கள் செஞ்ச எல்லா இபாதத்துகளும் எங்களை படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே எடுத்து காட்டப்படக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஷாபானுடைய மாதம். அதனால அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க இந்த ஷாபானுடைய மாதத்தில் நபி அவர்கள் எப்படி சுன்னத்தான நோன்புகளை பிடித்தார்களோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையை நாங்க அதிகமாக சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை நாங்கள் ஆக்க வேண்டும். நபி அவர்களை பின்பற்றுகிற நாங்கள், நபியுடைய சுன்னாவை எடுத்து நடக்கிற நாங்க இந்த மாதத்திலும் இந்த சுன்னாவை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். அதே போலதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, மனிதனின் அடிப்படையில் போன வருஷ ரமலானுடைய பரவான நோன்புகள் எங்களுக்கு விடுபட்டிருக்கலாம். ரமலான் விடுபட்டா இந்த ரமலான் வாரத்துக்கு முன்னால அதை கலா செய்தாக வேண்டும். சில நேரங்கள்ல எங்களுக்கு ஏற்பட்ட நோயினால நாங்க நோன்பு விட்டிருப்போம், எங்களுக்கு ஏற்பட்ட பிரயாணத்தின் காரணமாக நாங்க நோன்புகளை விட்டிருப்போம். இப்படியாக பெண்கள் குழந்தையை பெற்றெடுத்ததனால, பெண்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கிறதுனால, பெண்களுடைய சில விடயங்களினால நோன்புகள் விடுபட்டிருக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவங்க சொல்றாங்க, நாங்க அப்படி யாராவது விடுபட்டிருந்தா இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது, ரமலானை நோன்பு விடுவதற்கு அனுமதித்திருக்கிறது. இருந்தாலும் அடுத்த ரமலானுக்கு முன்னால இவைகள் கலா செய்தாக வேண்டும். அந்த கலா செய்யறதுக்கு சிறப்பான ஒரு மாதம் தான் இந்த ஷாபானுடைய மாதம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, எங்களுக்கு விடுபட்ட நோன்புகளை நாங்க அடுத்த வருஷம் ரமலானுக்கு முன்னால் இருக்கிற ஷாபானுடைய மாதத்துல கலா செய்வோம் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஆண்கள் இருக்கிறோம், சில காரணங்களினால் நோன்புகள் விடுபட்டிருக்கலாம். வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் இவர்களுக்கு விடுபட்டிருக்கலாம், விஷயத்தை சொல்லுங்கள், எத்தி வையுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கலா செய்வோம் ரமலானுக்கு முன்னால. கலா செய்யறதுக்கு சிறந்த மாதம் தான் இந்த ஷாபானுடைய மாதம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போலதான் நபி அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் எப்படி இந்த சுன்னத்தான நோன்புகளை பிடித்தார்களோ அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த சஹாபாக்கள், அதற்கு பின்னால் வந்த ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், இவர்கள் இந்த ரமலான் இந்த ஷஅபானுடைய மாதத்தில்
அவர்கள் செய்த இரண்டாவது மிக முக்கியமான அமல்தான் இவர்கள் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த குர்ஆன் இந்த உலகத்தில் நபியுடைய உம்மத்தாக எங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தையும் ரஹ்மத்தையும் மிகப்பெரிய அற்புதமான இந்த குர்ஆனை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் எத்தனையோ முஅஜிசாத்துகளை எத்தனையோ அற்புதங்களை காட்டினார்கள். எந்த நபிக்கும் கொடுக்காத மிகப்பெரும் ஏனைய வேதங்களையும் விட ஒரு சிறந்த அற்புதமான வேதத்தை இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுடைய உம்மத்தாக எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த குர்ஆனில் ஹிதாயத் இருக்கிறது. எங்களுடைய நேரான வழி எப்படி நாங்கள் சுவர்க்கத்தை அடையோம் என்ற வாழ்க்கை திட்டத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதனால தான் யுத்த களத்தில் இருந்த சஹாபாக்கள் ஜிஹாதுடைய சந்தர்ப்பத்திலும் கூட ஒரு கையில் ஆயுதத்தையும் ஒரு கையில குர்ஆனை ஓதிக் கொண்டிருப்பார்கள். அதே காட்சிகளை இஸ்லாமிய நாடுகள் இருக்கக்கூடிய ராணுவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? ஒரு கையில ஆயுதத்தையும் ஒரு கையில குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இவர்கள் விளங்கினால இவர்களுக்கு தெரியும் இந்த குர்ஆனில் அல்லாஹ் ஹிதாயத்தையும் அல்லாஹ் ரஹ்மத்தையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்ற செய்தி அவங்களுக்கு தெரியும். அதனால இவர்கள் குர்ஆன் ஓதுகிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்கள் சலஃபு சாலிஹீன்கள் முன்னால வாழ்ந்த நல்லவர்கள் இவர்கள் இந்த ஷாபானுடைய மாதம் இந்த குர்ஆனுடைய மாதம் என்று வர்ணித்த ஒரு சங்கையான சிறப்பான மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் சலஃபு சாலிஹீன்கள் முன்னால வாழ்ந்த நல்லவர்கள் இவர்கள் அவர்களுடைய பஜார் இருக்கக்கூடிய கடைகளை லுஹருடைய ரமலானுடைய காலங்கள்ல லுஹர்ல இருந்து அசர் வரைக்கும் கடையை மூடுவாங்க. ஏன் மூடுவாங்க? முன்னால ரமலான் வருது, அல்லாஹ்வுடைய குர்ஆன் கொடுக்கப்பட்ட மாதம் ரமலான் என்ற சும்மா இருந்த இந்த மாதம் குர்ஆனை அல்லாஹ் கொடுத்து ரமலானை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். குர்ஆன் இறங்கிய மாதம் சிறப்பான மாதம் முன்னால வருது. அதற்காக இந்த குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறாங்க, குர்ஆனை ஓத தயாராகிறார்கள், ரெடி ஆகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அந்த முன்னால வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்கள் குர்ஆனை கொண்டு இந்த ஷாபானை அலங்கரித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த குர்ஆனுடைய முக்கியத்துவம் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாங்கள் நினைச்சுக் கொண்டிருக்கிறோம் குர்ஆன் என்பது வெறுமனே ஜனாசாவுடைய வீடுகளிலும் கத்தமுடைய வீடுகளிலும் ஓதப்படுறதால் இந்த குர்ஆன் நினைச்சுக் கொண்டிருக்கிறோம். நபி அவங்க சொன்னாங்க, குர்ஆனை யார் ஓதுகிறார்களோ ஓதுற இடத்துக்கு பரக்கத். அதனால தான் வீடுகள்ல கடைகள்ல ஓத சொன்னாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போலதான் குர்ஆனை யார் ஓதுறாங்களோ அவருடைய வாழ்க்கையில பரக்கத் செய்யப்படும். என் வாழ்க்கையில் பரக்கத் வேணுமா? எடுப்போம் குர்ஆனை அதிகமான நேரங்கள் குர்ஆனுக்கு நாங்கள் அதிகமான நேரத்தை நாங்கள் கொடுப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வாழ்க்கையில் குர்ஆனுக்கு கொடுக்கப்படுகிற நேரங்கள் குர்ஆனை விட அதிகமான நேரங்கள் நாங்கள் எதற்கு கொடுக்கிறோம்? இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் தொழுகை கிடையாது, என் வாழ்க்கை நல்ல இபாதத்தில் கிடையாது, நல்ல வழக்க வழிபாடுகள் ஈடுபடுவது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் தந்த எங்களுக்கு தந்த பாக்கியங்களை நியமத்துகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உடம்புல சுகத்தை தந்தவன் அல்லாஹ், இந்த ஆடையை தந்தவன் அல்லாஹ், சாப்பிடுவதற்கு சாப்பாடு தந்தவன் அல்லாஹ், குடிப்பதற்கு தண்ணீர் தந்தவன் அல்லாஹ். இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு நன்றியற்றவர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு என்னுடைய மனைவி பிள்ளைகளோட நாங்க சந்தோஷமாக இருக்கிறோம். இன்றைக்கு நாடகம் படம் பார்க்கிறோம், அதுக்கு நேர காலங்கள் இருக்குது. நாங்க விளையாடுகிறோம், வாக்கிங் போறோம், இதுக்கு நேரம் இருக்குது. பரலான தொழுகை, குர்ஆன், zikr, இப்படியா துஆ, இஸ்திக்பாருக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நேரம் இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேசக்கூடிய என்னை சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்ற வேண்டும். முன்னால் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிறப்பான கண்ணியமான நாட்கள், கண்ணியமான மாதங்கள், கண்ணியமான இரவுகள் முன்னால் அவரை காத்துக் கொண்டிருக்கிறது. அவைகளை நாங்கள் திட்டமிடுவோம். எப்படி ரமலானை நான் கழிக்க போகிறேன் என்ற திட்டம் போடுவோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வெளிநாடுகள்ல பார்த்தா
வெளிநாடுகள்ல நாங்க பார்க்கிறோம் நடக்குது. மஸ்ஜிதுகளை பாருங்க, அதிகமாக குர்ஆன்கள் ஓதுறாங்க, மஸ்ஜிதில் அதிகமான குர்ஆன் ஓதுறாங்க. குர்ஆனுடைய சிறப்பை விளங்கியவர்கள், குர்ஆனுடைய மகிமையை விளங்கியவர்கள் குர்ஆன் ஓதுறாங்க. அதே போல வெளிநாடுகள்ல பாருங்க, எங்கள் நாட்டிலும் இருக்குது குறைவு. வெளிநாடுகள்ல பாருங்க, மரத்தடியில நிழலுக்காக நிற்பாங்க, குர்ஆன் எடுத்து ஓதிக்கொண்டிருப்பாங்க. அதே போல பஸ் ஸ்டாண்ட்கள்ல பஸ்ஸுக்காக நிற்கக்கூடியவங்க, வெயிட்டிங்ல இருக்கக்கூடியவங்க குர்ஆனத்தை வந்து ஓதிக்கொண்டிருப்பாங்க. ஏனென்றா குர்ஆனோடு அவனுடைய அவ்வளவு தொடர்பு. ஏனென்றா இந்த உம்மத்துடைய அற்புதமே ஆச்சரியமே குர்ஆன். அதனால் அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு காலத்துல எங்களை வீடுகள்ல ஓதிக்கொண்டிருந்தாங்க, வீடுகளை விடுவோம். ஒரு காலத்துல இந்த மஸ்ஜிதிலும் கூட தான் ஆரம்ப நேரங்கள்ல வந்து குர்ஆனுடைய சத்தங்கள் கேட்கிற காட்சிகள் எங்களுடைய மஸ்ஜிதில் நாம் கேட்டோம். ஆனா அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று எங்களுடைய நாட்டில் அதிகமான மஸ்ஜிதுகளிலே இமாம் தொழுகை நடாத்தக்கூடிய நேரத்தில் ஓதப்படக்கூடிய குர்ஆனை தவிர வேற குர்ஆன்கள் திலாவத்துகள் செய்யப்படுறதில்லை. அல்லாஹ் நல்லடியார்களே, மிகவும் ஒரு பயங்கரமான காலத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொழுகிறோம், தொழுகையோட இன்பங்கள் வரல, குர்ஆன் ஓதுறோம், குர்ஆனுடைய தொடர்பு இல்ல. குர்ஆன் அவங்க சொன்னாங்க, என்ன இபாதத்துடைய இன்பங்கள் எங்கள் உள்ளத்தில் வரணுமோ அந்த இன்பம் எங்கள் உள்ளத்தில் இன்னும் வரல. அதனால தான் இபாதத் இன்றைக்கு ஷோவாக, ஒரு படமாக, இன்றைக்கு இபாதத்துடைய இன்பம் இல்லாதவர்களாக இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்ய, கடைசி காலம் ஆகக்கூடிய நேரத்திலும் இப்படி இபாதத்துகள் ஒரு படமாக, ஷோவாக மாறும் என்பது எங்களுக்கு தெரியும். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, எனவே எங்களுடைய வாழ்க்கையில் குர்ஆனை எடுப்போம். ஒரு காலத்துல வயது வந்தவர்கள், வயது போனவர்கள் வீடுகள்ல குர்ஆனை ஓதினார்கள், மஸ்ஜிதிலே குர்ஆனை ஓதினார்கள். வாலிபர்களும் ஒரு காலத்துல வீடுகள்ல ரமலானுடைய சுப தொழுகைக்கு பின்னால குர்ஆனை கேட்டது எங்களுக்கும் சின்ன காலத்துல ஞாபகம் இருக்குது. இன்றைக்கு பாருங்க, அதிகமான வாலிபர்கள் குர்ஆனை தொழுவதற்கு பகரமாக இன்றைக்கு தன்னுடைய கையினால் என்னென்னமோ பாவங்களை செய்து கொண்டு அல்லாஹ்வுடையவும் ரசூலுடையவும் சோதனைக்கு அதாவுக்கு சாபத்துக்கு உட்பட்டவர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டு போய் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, கண்ணியமான சிறப்பான மாதங்கள் முன்னால வருது. குர்ஆனை எடுப்போம், குர்ஆனை எடுப்போம். இந்த அளவுக்கு அம்ர் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய முன்னால வாழ்ந்த ஒரு இமாம், ஸலஃபு ஸாலிஹீன்கள்ல வாழ்ந்த முன்னால வாழ்ந்த நல்லவர்களில் ஒருவராக இருந்தவர் இந்த இமாம். இவங்க ஷாபானுடைய மாசம் வந்துட்டா தன்னுடைய கடையை மூடிடுவாங்க, தன்னுடைய கடையை மூடிடுவாங்க. அவருடைய கடை மிகப்பெரிய கடை. மூடிட்டு என்ன சொல்லுவாங்கடா, ஷாபானுடைய மாசம் வந்திருக்குது, குர்ஆனுடைய மாசம் வந்திருக்குது, ரமலானுக்காக தயாராகணும், குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிடுவாங்க. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் ஓதுறதால அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு தருவான். குர்ஆன் ஓதுறதால எங்களுடைய ஈமான் புதுப்பிக்கப்படுது. குர்ஆன் ஓதுறதுனால எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் கிடைக்குது. குர்ஆன் சைக்கோலை ரொப்பட்ட போத்த இல்ல, உலகத்துடைய முன்னேற்றங்கள் வர வர எங்களுடைய உள்ளங்கள் பொறாமை, போட்டி, நயவஞ்சகம், கிபிரு, பெருமை என்ற தன்மைகள் எல்லாம் என் உள்ளத்தில் குடிகொண்டு நபி அவர்கள் என் உம்மத்தில் எது வந்துடக் கூடாது என்று பயந்தார்களோ அப்படியான அருவருப்பான கெட்ட குணங்கள் என்ற உள்ளத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பேசும் போது கலைக்கிற நேரத்தில் பாணியை வடிச்சுக் கொண்டு அவுலியாவை போல நடமாடும் அவுலியாவை போல நாங்கள் பேசுகிறோம். ஏண்ட உள்ளத்தை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் உள்ளத்தை மறைச்சு வச்சிருக்கிறான். ஏண்ட உள்ளத்துல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியாது, என் உள்ளத்துல என்ன ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியா, உங்களுடைய உள்ளத்துல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியா. அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் இந்த குர்ஆன். அதனால குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் முன்னால வருது, குர்ஆனை கையில் எடுப்போம். நபி அவர்கள் எப்படி சுன்னத்தா நோன்பை பிடித்து இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தினார்களோ, அந்த மாதத்தை சங்கைப்படுத்தினார்களோ, அல்லாஹ் அதே போல நாங்களும் சுன்னத்தா நோன்புகளை பிடித்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சிப்போம். அல்லாஹ் நல்லடியார்களே, கடைசியா சொல்லிட்டு நான் முடிச்சுக் கொள்கிறேன். நாங்க பார்க்கிறோம் பலஸ்தீனத்துடைய மக்கள் இன்றைக்கு எவ்வளவு அடி வாங்குறாங்க. ஆனா நீங்க வீடியோ காட்சிகள்ல பார்த்திருப்பீங்க, அவர்களுடைய வாழ்க்கையில தொழுகை விட மாட்டாங்க, குர்ஆன் ஓத விட மாட்டாங்க. எவ்வளவுதான் ஆமிக்காரன் வந்து அடிச்சாலும் ராணுவம் அடிச்சாலும் தொழுது முடிச்சுட்டு தான் போவாங்க.
ஏன் அவனுக்கு தெரியும் தொழுகையில் அல்லாஹ் வச்சிருக்கிற ரஹ்மத், இந்த உம்மத்துடைய முன்னேற்றம், அல்லாஹ் தொழுகையில் வச்சிருக்க ஹிதாயத் அவங்களுக்கு தெரியும். அதே போலதான் அவர்களுடைய வாழ்க்கையில் குர்ஆன விட மாட்டாங்க. இதுவரைக்கும் பாடமாக்குறாங்க, ஓதுறாங்க. ஏன் அவங்களுக்கு தெரியும் ரஹ்மத்தும் ஹிதாயத்தும் இந்த உம்மத்துடைய கண்ணியம் குர்ஆன் இருக்குன்னு தெரியும். அதனால் அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் குர்ஆனை இருப்போம், ஓதுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை ஓதி சுன்னத்தான நோன்புகளை பிடித்து வரக்கூடிய ரமலானை கண்ணியப்படுத்திய அந்த கூட்டத்தில் அனைவரையும் ஆக்கிவிடுவானாக. யா அல்லாஹ், ரமலானை அடைந்து பரிபூரணமான ஆரோக்கியத்தில் அடைந்து என்னென்ன இபாதத்துகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அனைத்து இபாதத்துகளையும் எங்கள் வாழ்க்கையில செய்து உயர்ந்த அந்தஸ்தை சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டும் பிரிந்த எங்களுடைய குடும்பத்தார்கள், எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர்கள் இவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله. أما بعد، فيا أيها الناس، أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم عبوسا قمطريرا. فقد قال الله سبحانه وتعالى في كلام العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا علي العظيم. عن عائشة رضي الله تعالى عنها قالت: كان أحب الشهور إلى رسول الله صلى الله عليه وسلم أن يصومه شعبان ثم يصله برمضان، أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جحد به وكفر، وأشهد أن محمدا عبده ورسوله سيد البشر. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. ما اتصلت عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله إن الله أمركم أمرا عظيما، وبدأ بنفسه تعظيما، وثنى بملائكة المسبحة بكرسه تقريما، وقال جل جلاله عظيما: إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من هداكم. اللهم صل وسلم على محمد إمام الأبرار وعلى آله وأصحابه الأخيار. اللهم الخلفاء الراشدين المهديين، أمير المؤمنين سيدنا أبو بكر الصديق، وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب، وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان، وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب، وجميع المهاجرين والأنصار والتابعين وتبع التابعين والأئمة المجتهدين الفقهاء والأولياء والعلماء، وأنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم لا تشبه خلقنا بالنار، وأنا بس الدار بئس المسوى بئس القرار. ربنا اغفر لنا وإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا
الله العلي الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله.